ஒரு பூசணிக்கா 96 கிலோ கிலோ வரையில வாத்தல்ல வரைக்க 96 கிலோ. அதுல ஒரு வடக்கில் எங்கட மணியண்ண எத்தனை வாடி பூசணி வச்சவர் அதுலேயும் ஒத்து பூசணி ஒத்துக்காதான் காய்ச்சது. அந்த நிற 96 கிலோ அந்த ராட்டை. ஒரு 16 வயதில் அதில் ஒரு வேப்பமனை நீக்கி 83ஆம் ஆண்டு 10 வெட்டி தோட்டம் செய்வேன். 83 நான் அந்த கோழி முட்டை கத்தரிக்கேன் பழைய காலத்தினா நேற்று கேகடம் தான் அங்கே அதில் ஒரு பிஞ்சு கிடாக்கு. இப்போ காணவே இல்லை அந்த அதுக்காக நான் தேடி திரிஞ்சு இதை உற்பத்தி செய்ய வேணும். அக்கறை பூசணிக்கு அவங்க இந்தளாவோ அக்கில் கரை வலிக்க ஆட்டு விட்டு அக்கில் வலிக்க 10 வலிக்கவோ இந்தளாவும் இருக்கும். ஒரு பூசணி தக்காளி ஒன்று இருந்தது 1/2 கிலோ 1/4 கிலோ நிற்கும். ஒரு தக்காளி அது இனிப்பா இருக்கும். இந்த மலைக்கு ஒரு பழத்தை இந்த பொக்கைக்கு கரைச்சி குடிக்காது. அது சுகர் அது இந்த கிடையாது. அந்த இனம் அழிஞ்சு போச்சு. அது 40 வரப்பு மேட்டுக்காணி. இதுக்கு 40 வரப்பு. அப்ப வயல் தரை என்றால் 60 120 வரப்பு. கிளிக்காவல் காக்கிறதுக்கு காலை சுத்தி அப்படி வர அளவில் காலை வரைஞ்சு போகும். முடாக்கட்டு வைப்பேன், கவுதி வைப்பேன், உளுந்து வைப்பேன், பயறு போடுவேன். பூசணி அது காலம் முடிஞ்சுது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலன். இது எஸ்பி சீலம் புலக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் மிரிசுவில் இருக்கிற வடக்கு காடு என்று சொல்கிற பகுதியில் நிற்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் வடக்கு மிரிசுவில் இருக்கிற வடக்கு காடு என்று சொல்கிற பகுதியில் நிற்கிறோம். இந்த பகுதியில் நாங்கள் இதுக்கு முதல்ல ஒரு சில வீடியோக்கள் போட்டு நாங்கள் பார்த்துருப்பீங்கள். இந்த பகுதியெல்லாம் முழுக்க முழுக்க விவசாயம் நடக்கிற பகுதி. இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம்தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 ஐயாமார் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் தோட்டம் செய்யணும். கிட்டத்தட்ட 100 பரப்பு கிட்ட வரும் நினைக்கிறேன். 100 பரப்பு கிட்ட இருக்கிற ஒரு பெரிய காணிக்குள்ள 2 காணி, இந்த காணி பக்கத்துல இன்னொரு காணி இருக்குது. இந்த 2 தோட்ட காணிக்குள்ளேயும் 2 ஐயாமார் சேர்ந்து நிறைய பயிர்கள் செஞ்சு கொண்டு வரையினோம். அது மட்டும் இல்லாமல் அதையில் இங்கே ஒரு சிறிய வீடு மாதிரி அமைச்சு இங்கே இரவு வர தங்கி கொண்டு அதை விட இந்த ஆடு மாடுகள் வளர்க்குறது, அதை விட இந்த மூலிகை வைத்தியங்கள் செய்கிறோன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செஞ்சு கொண்டு வரையினோம். இப்போ நாங்கள் இந்த பகுதியில் இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம். என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன பயிர்கள் இருக்குது, எப்படி விளைச்சல் இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்க்க போகிறோம். சகல விஷயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் ஒரேடியாக பார்க்க முடியாது. அதால் பகுதியாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்க. இதுவரைக்கும் எஸ்பி சீலம் புலக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக பாருங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயாக்கு என்ன பேர்? சுப்பையா யோகநாதன். யோகநாதன். இந்த இடத்துக்கு என்ன பேர் ஐயா? வடகாடு. மிரிசுவில் வடக்கு காடு. வடகாடு என்னன்னு சொல்கிறேன். இப்போ நல்ல ஒரு அழகான ஒரு பசுமையான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு வந்த பிறகு மனம் இல்லாம இருக்கும். அப்படி அதுக்கு 2 காலத்திருக்கும். என்ன சொல்லுங்க, அதான் மாமரம். இப்போ சுத்தவரம் நிறைய மரங்கள் நிற்குது. அதுக்கு மெயினாக பாருங்க பெரிய மாமரம் இருக்குது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த இடத்துல இருக்கு நல்ல ஆசையா இருக்கு. போவே மரம் வராது. இப்போ ஐயா, இது என்ன உங்களோட சொந்த தோட்டம் தானோ? இல்ல குத்தகைக்கு. இப்போ நீங்க இப்போ சொந்த இடம் வீடு அங்க வடக்கு மிரிசு. இப்போ இங்க நீங்க தோட்டம் செய்யறதுக்காக தோட்டம் செய்யறதுக்காக ஆடு மாடு வளர்க்கறதுக்காக தோட்டம். இது ஒரு கடப்பூவி உங்கால பயல். அப்ப எங்களுக்கு ஆடு மாடு உட்கால உண்ட உங்கால நொத்தாரிசி ஆடு காட்டில் உண்ட மேய்க்க எல்லாத்துக்கும் வசதி. உங்கால நடுத்தறிவுல வச்சிருந்தால் ஆடு மாடு சாய்க்கலாம். இதுக்காக உங்கால நொத்தாரிசி ஆடு 90 ஏக்கர். 90 ஏக்கர் அது வெளிநாட்டுக்காரட்ட காணி. இப்ப தென்னங்கண்டையில அழிஞ்சு போச்சு. இப்ப சும்மா 10 ஒலிம்பி போய் நீக்கி ஆடு மாடு வளர்க்குறாங்க. இப்போ நீங்க முக்கியமான இப்போ எங்களுக்கு இப்போ மனுஷருக்கு முக்கியமான வாழ்வாதாரம் விவசாயம் காணல.
ரெண்டும் சேர்த்து செய்யறதுக்கு தான் இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இப்ப இரவு பகலா லஞ்சம் இருக்கிறது யாரா நீங்களும் நானும் நான் குடிக்கா முக்காவாசி காலத்திலேயும் நிக்கிறது. இப்ப நாங்கள் இந்த ஐயாவுடைய தோட்டத்துக்குள்ள நிக்கிறோம் பாருங்கோ. இங்க இது வந்து நுகராயில் இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு தோட்டக்காணின்னு சொல்லலாம் பாருங்க. அப்படியே கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அப்படியே நிறைய பனைமரங்கள் நிற்கிது. அதை விட தென்னை மரங்கள் வேறு மரங்கள் நிறைய நிற்கிது. இதுக்குள்ளே வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பாருங்க இஞ்சாலையும் இந்த பகுதி தோட்டம் இதுவும் வந்து மிகப்பெரிய தோட்டம். இதுக்குள்ளே வந்து கவுப்பி அதை விட பயரெல்லாம் வந்து விதைச்சிருக்குது. இப்போ நாங்கள் ஐயாவுடைய தோட்டத்துக்கு உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். பார்க்க போனால் இந்த பகுதியில் வந்து அதாவது இந்த தோட்டத்துக்குள்ளான ஐயா வந்து ரெண்டு பேரும் வீடு அமைச்சிருக்கிறோம். இது வந்து இங்கால முழுக்க தானியங்கள்லாம் விதைச்சிருக்குது பாருங்க. இது வந்து விவசாயத்துக்கு மட்டும்தான். இப்போ கூடுதலாக இப்போ என்னென்ன பயிர் அதிகமாக செய்கிறது? மிளகாய்க்கட்டு வைப்பேன், கவுதி விதைப்பேன், உளுந்து விதைப்பேன், பயறு போடுவேன். பூசணி அது காலம் முடிஞ்சுது. ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்காக போடுவாங்க. இது மறந்தடிச்சு விட்டுக்கிடாது. இந்த தரைக்கும் ஒரு பயிர் வைக்கிறாரு. அப்படியே இது காலங்காலமாக இது எங்களோட வாழ்வாதாரத்துக்கு சாப்பாட்டுக்கு தேவைப்பட்ட சாமான நாங்கள் உற்பத்தி செய்வோம். மேரியில நெல் போடுவோம். நெல் போடுறீங்க? நெல் இந்த தரைக்குள்ள போடலாமோ? இங்க இந்த தரை அந்த கிழக்கு பக்கம் வங்காளம் அது உளுந்து இடத்தகானி அது நான் தான் போட்டது. அது ஃபுல்லா நெல் தான். 40 பிறப்பு 60 பிறப்பு வயல் கணக்கு. அங்கால வந்து அந்த இதுவும் நீங்க செய்யறீங்க? அதுவும் செய்யறேன். இப்ப இந்த நீங்க இருக்கிற இந்த காணியை விட அங்கால தரையும் செய்யறீங்க? அங்கால எத்தனை ஏக்கர்னு சொன்னீங்க? அது 40 பிறப்பு மேட்டு காணி. 40 பிறப்பு. இதுக்கு 40 பிறப்பு. அப்ப வயல் தரை என்றால் 60 120 பிறப்பு. கிளிக்காக சுத்தி அப்படி வர அளவுல கால வரைஞ்சு போகும். அங்க இருந்துட்டு இங்க வர அங்க கிடைச்சோண்டீங்க அங்க அதுல ஒரு 300 கண்ணிக்கு அது கிளிக்கு அடிச்சு போட்டு கண்டாக்கி ஒரு 3/4 கிலோ கேணிக்கு மழைக்கால நிற்கிற காய்ச்சல்ல கிடக்குது. நாளைக்கு தண்ணி கிடைச்சோம். ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா அதிகமாக வந்து இங்க பார்க்க போனா வந்து நீங்க வந்து கவுவி உளுந்து பயறு எங்கட சாப்பாட்டுக்கு முக்கியம் தேவை. இப்பத்தைய காலகட்டத்தில் இந்த விரட்டாரருக்கு கவ்வி உளுந்து பயறு தேவை. இந்த தர ஃபுல்லா போட்டுறாங்க. எல்லாம் பட்டு போய் நிற்கிது. உளுந்து பார்த்து பொங்க கிடக்கு. இதுக்கு முந்தி நாங்கள் இந்த வயல்வெளி ஃபுல்லா போடுறது எங்களோட வயல்களுக்கு. இந்த முறை மழை வெள்ளம் அதால போட இல்லை. இல்லையான்னு சொன்னால் இந்த மாட்டொழுங்கையில இருந்து அவங்க மருதங்குளம்ங்கிறாக முழுச்சனம் போடும். கவ்வியும் பயரும் உளுந்தும் பாருங்கோ. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தென்னை மரங்கள் நிற்கிது. நிறைய தென்னை மரங்கள் நிற்கிது. அதை விட இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா வந்து மிளகாய் பயிற்சிகை நடக்குது பாருங்கோ. நிறைய மிளகாய் பயிற்சிகை இருக்குது. அதை விட அங்கால சுத்தோரை பார்க்க போனால் இந்த கவுப்பி பயறு அந்த பயிரா நிறைய நிற்கிது. இப்போ நாங்கள் அப்படியே சுற்றி தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இங்கே உள்ளுக்கு போக போகிறோம். இன்னும் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். பாருங்கோ, இதுதான் நாங்கள் வந்த வீதி. இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டினால் தெளிவாக இருக்கும். என்னென்னு சொன்னால் வந்து சூரிய ஒளி எதிராகப்படுது. முதல்ல உங்களுக்கு தெளிவாக தெரியாது. இப்போ பாருங்கோ, நாங்கள் வந்த பாதை அப்படியே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கோ, ஐயாக்கள் 2 பேரும் இருக்கிற தோட்டம் இதுதான். இந்த தோட்டத்துக்குள்ள அதிகமாக பார்க்க போனால் பனை மரங்கள் நிற்கிது. அதை விட தென்னை மரங்கள் நிற்கிது பாருங்கோ. வேறு மரங்களும் நிறைய நிற்கிது. மாமரம் நிற்கிது. இந்த இடத்துல பார்க்க போனால் கவுப்பி பாருங்கோ. கவுப்பி வந்து விதைச்சிருக்குது. இந்த இடம் மட்டும் இல்லை. அப்படி இங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் சுத்தவர் அப்படியே இந்த இடத்துல இந்த காணிக்குள்ள நிறைய இடத்துல வந்து கவுப்பியும் பயரும் வந்து 2 பயிரும் தான் விதைச்சிருக்குது கூடுதலாக. அதை விட மிளகாய் கத்தரி போன்ற சில பயிர்கள் நிற்கிது. அப்படியே நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க, ஐயாக்கள் தங்கி இருக்கிற வீடு இருக்குது.
எத்தனை வயசுல உங்களோட இந்த விவசாயத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க? இந்த வயது ஒரு 16 வயதுல அதில் ஒரு வேப்பமரம் நிற்கி, அதாவது 83ஆம் ஆண்டு 10 வெட்டி தோட்டம் செய்தார். நீங்கள் 83ல் நீங்க உங்களோட அப்பாவோட சேர்ந்து? நீங்கள் அப்பா இல்லை, அப்பா 48 வயதுல இறந்துட்டார். நீங்களும் ஆரம்பிச்சது? ஓ, 4 மற்ற தம்பி மேல 2 இறந்துட்டாங்க. இப்போ நான் தான் அப்போ 72 லட்சம் இறந்தவர். அப்போ கஷ்டம். அப்போ இந்த 10 விட்டுற 300 ரூபா பிறப்பு இந்த காணி இல்லாம மொத்தமாக 320 பிறப்பு வெட்டி கலந்துனாங்க. வெட்டி அதில் காணிக்காரனை கேட்டேன், நல்ல தரைய பார்த்து ஊட்டம் செய்வோம், வாட்டி செய்வோம். இதுக்கு நான் சின்ன தச்சனா ஊற்றி எல்லாரும் மூத்தண்ணர் எல்லாரும் தோட்டம் செய்யறாங்க. நல்ல வருவா. இப்போ உங்களால உயரம் இருக்கா அந்த நேரத்தில்? அந்த நேரமா? அப்போ இந்த தம்புள்ள துவாயல் ஒன்றும் வரையில சக்கரை பூசணிக்கு அவங்க இந்தளாவோ அக்கில் கடை வலிக்க ஆட்டு விட்டா அக்கில் வலிக்க 10 வலிக்கவோ இந்தளாவும் இருக்கும். ஒரு அந்த சக்கரை பூசணி சொல்லி சில பேர் சொல்லி இருக்கணும், இதுவரையும் பார்த்தது. இப்ப பார்க்க முடியாது. அதுதான் அது அந்த இனத்தை தேடி திரிகிறார். இப்ப இல்ல சில அழிஞ்சு போச்சு. மற்ற இந்த பூசணி தக்காளி ஒன்று இருந்தது, 1/2 கிலோ 1/4 கிலோ நிற்கும். ஒரு தக்காளி அது இனிப்பா இருக்கும். இந்த மலைக்கு ஒரு பழத்தை இந்த பொக்கைக்கு கரைச்சி குடிச்சால் அது சுவை அது இல்லை கிடையாது. அந்த இனம் அழிஞ்சு போச்சு. மற்ற கோழி முட்டை அளவிலே ஒரு கத்தரினா அதுதான் அந்த காலத்துல வைக்கிறாங்க. முட்டி கத்தரின்னு சொல்ற மட்டும் அது மட்டும் இல்லை, அது மயில் முட்டையா. இப்ப இந்த கோழி முட்டை கத்தரி அது ஒரு 10 வச்சிருக்கிறேன், ஒரு 4 ஆஞ்சி பொறிக்கலாம். அந்த இனத்தை இப்படித்தான் தேடி திரிஞ்சதை உற்பத்தி செய்யும். இது ஒரு ஆசை இல்லை. நான் வேற ஒரு சிலரும் சொல்லியிருக்கேன் இந்த சக்கரை பூசணின்னு சொல்லி ஆனா நான் 2 பேரும் கூட பார்த்தது இல்லை. நீங்க சொன்ன இல்ல நான் அதை விசாரிக்கிறேன். அந்த உரத்துல கிடக்கண்டாரும் போறாங்க எனக்கு அந்த வீதியிலே ஒரு கொஞ்சம் கொட்டை வலிக்கணும் சொல்லி அந்த இனம் எல்லாத்துக்கும் நல்ல சாமம். அன்னதானத்திலே உடம்புக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சாமம். அது 19-20 கிலோ 96 கிலோவிலே ஒரு காய்ச்சல். ஒரு பூசணிக்கா 96 கிலோ வரையில வாத்தல்ல வரைக்க 96 கிலோ. அதுல ஒருவரக்கில எங்கட மணியண்ண எத்தனை பூசணி வச்சவர் அதுலேயே பூசணி தான் காய்ச்சது. அந்த நிற 96 கிலோ அந்த ராட்டை ஒரு பூசணிக்க. அதுல இப்ப இந்த கொட்டி அம்மங்களுக்கு முன்னால மில் இருக்கு. அந்த மணியண்ண செத்து போனார். அது பின்பக்கத்துல நல்ல தோட்டம் செய்தவை. அந்த நேரம் நான் அதுக்கு வேலை செய்து கொடுக்கணும். இப்ப நீங்கள் சொல்ற பார்த்தா வந்தையா இப்ப அதெல்லாம் அழிஞ்சோ இப்ப புது ரகம் தானே வந்திருக்கு. அது இந்த டுவாய் பூசணி அதானே இப்ப நினைக்கிறேன். கல்யாணி அப்படியே இனங்கள் இப்ப வந்துருக்கு. அது கறிக்கில போட்டால் அது என்ன ஜலஜலான்னு கிடக்கு. சக்கரை பூசணிக்கா இந்த சுவர் இப்படியா நேரத்தில் 4 பச்சை மிளகாயம் போட்டு உப்பும் போட்டு அவிச்சு போட்டு ஒரு தேங்காய் சட்டூட 4 துண்டி ஈக்கால குத்தி திண்டால் ஒரு நேரம் சாப்பாடு இருக்குது. இனிப்பு. அதுக்கு பேர் என்ன? சக்கரை பூசணி. இனிப்பு. அதை தோல் பிரசுரத்துக்கு உள்ள நோய்களுக்கு எல்லாம் நல்ல சாமான். அந்த பூசணி உடம்புல முள்ளு சந்தைகள் இருந்திருந்தால் அதை பாய்ச்சி கொண்டு வந்து அந்த முள்ளு வெளியிலேயே தானா விழிக்கிறோம். முள்ளு குத்தின ராயத்துக்கு ஒரு சுட்டு போட்டு சக்கரை பூசணிக்காய் அதை வச்சு கட்டினால் விடிய அந்த வாசல்ல வந்து இருக்கும் அந்த முள்ளு. ஒரு திறம்பினம் அதை இல்லை. நான் முந்தி நல்லா வச்சிருந்தேனா, 2000 ஆண்டும் வச்சிருந்தேனா. 10 ரூபாய்க்கு சன்னதிக்கு பல்ற கோயிலுக்கு புட்டலா புள்ளியா கோயிலுக்கு 10 ரூபா 12 ரூபாய் கொடுத்தனா. 2000 ஆண்டு டம்பெய்ந்து போய் அப்ப இங்க வந்து இந்த ஆமிக்க செல்வாக்க புரிஞ்சு வந்து நல்ல தோட்டம் வாங்கி ஒரு தர வந்து செய்து பிறகு 2 ரூபா ஒரு கிலோ மிஷினால 2 லோட்டு பூசணிக்காயை ஏற்றி கொண்டு போய் இப்படி வளவுக்க மானி அக்கா வளவுக்கு கொண்டு இந்த வளவுக்க வீ பிரிக்கம்மா கொண்டு பூச்சடுக்கி போட்டு இந்த சும்மாடு இந்த தண்ணி குடம் வைப்போம். அது மாதிரி ஒரு பூசணிக்காய் கொண்டு இந்த அளவு 3 காதான் ஒரு சாக்கு போட்டு கட்டலாம். அதை இந்த கரிக்கல்ல வச்சு கட்டி கொண்டு போனா ஒன்று அங்கே சரிச்சு கொடுத்து பிளாக்காயும் பூசணிக்காயும் கட்டி சைக்கிள்ல கொண்டு வரோம். பெரும் கஷ்டம். இப்பத்தே காய் இருக்குது 60-70 கிலோ அடுக்கி கட்டி போட்டு தூக்கி வச்சு விட்டால் இரும்பு மாதிரி கிடக்குது. அப்படியான காலத்துல வாழ்ந்து 2 ரூபாய் வித்து இது கட்டாது 2 கேள்வி போட்டு இனிமேல் தோட்டம் செய்கிறேல 20 வருஷம் விட்டேன்.
தோட்டம் செய்யறே இல்லை, பூசணி வைக்கிறே இல்லை, தோட்டம் செய்யறே இல்லை. அது செய்த கையங்காலம் அது செய்ய ஒரு சந்தோஷம். இது என்னய்யா இது கேணி என்ன சொல்ற துறவு அது துறவன்னு சொல்றது, கேணிங்கன்னு சொல்றது. இதுல இருந்து வரைக்கும் நீங்கள் ஓ அங்கே மிஷின் கூட்டு நோட்டுகளாக புட்பால் அங்கே கொண்டு போட்டான். இது வந்து என்ன இப்ப நீங்கள் வெட்டினது உங்களுக்கு முதற்பட்ட காலத்து நாங்கள்லாம் காடு வெட்டி நாங்கள்லாம் வெட்டினது. அந்த நேரம் நான் ஒரு ஏசிபி வேலை செய்வார். நீங்களும் ஒம்பமுளத்தில் ஒரு கேணி எடுத்தேன் என்றால் ஒரு காலமே 6 மணிக்கு வாங்கினா பின்னேரம் 5:30 தண்ணியில் விட்டுருவோம். இப்போ இங்கே வந்தையா கூட பார்த்து நான் எல்லா தோட்டங்கள்லையும் வந்து இதான் கூட இருக்கு. என்ன கிணறு சொல்ற உங்க பைப்பு இருக்கு இருக்கிறேன் நெட் பைப்பு, அந்த பைப்புக்கார இந்த பைப்பை கொடுத்துக்கூடாது, சும்மா அதை கொடுத்துக்கூடாது, கால தண்ணி வரும். இந்த கிணறு கட்டம் முந்தி இந்த தர ஃபுல்லாக ஒரு 300 அடி பாவல் 300 அடி புடல் ஃபுல்லா பயிர் வச்சது. அப்ப தண்ணி காணாது, பைப்பு இருக்கிறாது. இப்போ இந்த கிணத்துக்கு இதை பிடுங்குவோம், மணி இதை பிடுங்கி போட்டு கிணத்துக்கு இறக்க வேண்டாம். இப்போ புது கிணறு இடிக்க அதிருமன்ட்டு இடிக்கிறதுல நெற்பைப்பு இருக்கிறாரு, இது ஒரு ஜாலி அடிச்சு. இதுதான் அந்த கோழி முட்டை கத்தரிக்கன்னு சொன்னான் பழைய காலத்தினா. நேற்று கேகடம் தான் அங்கே அதிலே ஒரு பிஞ்சு கிடாக்கு. அந்த கோழி முட்டை பெருக்கும், கோழி முட்டை அளவுக்கு வரும். இது ராத்திரி கிடந்தா ஆஞ்சி போட்டேன் 4-5. இப்போ காணவே இல்லை என்ன அந்த அதுக்காக நான் தேடி திரிஞ்சு இதை உற்பத்தி செய்ய போயிடும். மனுஷ பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு வம்புக்கு நல்ல சாமான். நீங்க அங்க அடுத்தது இப்படித்தான் தோட்டக்காரரை விசாரிச்சு ஒரு 10 நாத்து தாண்டாலும் தரம் கூட. அந்த முட்டி கத்தைக்கான்னு சொல்றது அது மயில் முட்டை மாதிரி பெரிசு, அது மட்டியில் பக்கம். இது கோழி முட்டை, ஒரு கோழி முட்டை அளவு பெரிய பாய்லர் கோழி முட்டை அந்த சைஸுக்கு வரும். அந்த சைஸ் இது என்ன இது வந்து என்ன கரைமுளா ஐயா? இது கரைமுளா கண்டு நான் பூடையில சும்மா ஒரு நான் கேட்டேன் நின்றா தாராது. நான் மூல நட்சத்திரம், எந்த பயிர் வச்சாலும் எனக்கு பணம் பேருக்குள்ள வச்சாலும் எனக்கு அது வேலை செய்யும். ஏன் அப்படி சொல்றீங்க? அது அந்தந்த நட்சத்திரத்தை பிறந்தவன். மூலநட்சத்திரம் சொன்னா வந்து நீங்க அப்படி செய்யறது நல்லா வருமா? வெண்ணெய் பிடிச்சிதான் உங்க நெல்லி வைக்கிற இது கவுத்துக்கோ புல்ல போட்டாரு. இது வந்து மற்ற என்ன பச்சை மிளகா என்ன? பச்சை மிளகா வந்து என்ன வாடி போன மாதிரி இருக்கு பாக்க. அது எரிப்பு போட்டு அங்க சாணாங்க எல்லாம் மேல கிடக்கல்ல, இங்க விரைஞ்சு கிடக்கு. நீ உரத்தை போட்டுட்டு மூடி அடிக்க வேண்டிய அந்த 3 தண்ணி அடிக்க உடனே தாமரை மாதிரி வரும். இப்ப இந்த பகுதியில என்ன ஒண்ணும் விதைக்கலையோ? போடுறதுக்கு தான் இல்ல அடுக்கு. இப்ப இந்த கால நேரங்கள் பார்க்க வேணும். இப்ப கடும் வெப்பம், சித்திரை பருவத்தோட ஒரு பூசணி வைக்கலாம், கல்யாணை அல்ல கம்புள்ள. அது சித்திரை பருவம் பூசணிக்கு வந்த காலங்கள். ஒன்றுக்கும் ஒரு பஞ்சாங்கத்தில் சோதரர்கள் எழுதி இருக்கிறார்கள். அந்த இதுல நாங்கள் அதை சில பேர் அது பஞ்சாங்கம் ஆனா வந்து இப்ப இந்த அந்த கவிக்காரன் அவர் விதைச்சவர் சொந்த மாடு, நல்ல மாடாடு கட்டினதார அவர். அந்த கவி நான் இது என்ன கவியா நின்று தெரியும், 2 ரிப்பு அடித்து நான் மறந்து. ஒரு கைராசி. இப்போ என்ன கொண்டு தான் உங்கள் கணவர் நெல் விதைப்பிக்கிறோம். அந்த கைராசி நல்லாண்டு இதை 8 மணி என்றாலும் நான் பெற நான் இப்போ நெல் அறிஞ்சு வந்துடுவேன். என்ன செய்கிறேன் பொருளை முடியாண்டு சொல்லக்கூடாண்டுட்டு ரைட் அடி நச்செண்ணி அடிக்கிறதே நான் ஒரு விலாசமான ஆள். 600 ரூபாய் பம்பு எடுத்து 2 ரூபாய்க்கு அடித்தேன் நான். இதே நீங்க சொன்ன தோட்டம் உருவாக்கிக்காவலப்பா. இந்த பங்காதியில் முன்னுக்கு பயர் நிற்குது, மோட்டர் சைக்கிள் அதில் இல்லை ஒரு 10 பரப்புக்கு பயர் நிற்கி. ஐயோ அது கிளிக்கு கூட பரவாடு. இந்த ஏரியா அங்கே ஆனால் கௌபி இந்த நடுவுடு இங்கே இருந்தாங்க. ஆனால் அந்த படுகோட்டு கடிக்கு தான் மிஷின் கொண்டு வச்சுக்கிறாக்கு. நாளைக்கு இறைக்கணும். அதில் இந்தியாவில் ஒரு 4 பேர் இறைச்சினா நாங்கள் இறைக்க வரும். தண்ணிகளும் கனகாலம் தோட்டம் செய்யாத வர தண்ணிகள் கொஞ்சம் குறைவு. இப்போ நாளைக்கு இறைக்க வரும் வந்துட்டு. இப்போ வந்து இந்த உடம்புல அப்படி நீங்கள் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயிர் வைப்பீங்க. ஆனால் இப்போ இந்த வெயில் முடியும் பிறகு கொஞ்சம் ஒன்றும் வைக்கல. கொண்டு சீர் வராது. அந்த தோட்டக்காரன் வத்தகை வச்சுருந்தான். வைக்க சொன்ன நான் தம்பி காலத்தை கைவிட்டுட்டீங்க, நீ வத்தகை போட்டு காயல் சொத்து குருடாகத்தான் காய்க்கும், அதை உற்பத்தி செய்யலாம். வத்தகை எந்த சீசனில் வைக்கணும்? மழை காலத்தில் மார்கழி கடைசியில் இந்த துகாதாகைகளை சாட்டு விட்டால் நல்லா
இது நம்பரும் அதுவும் என்ன 100 ரூபாய் கொட்டை 10,000. எனக்கும் ஒரு ஆசை வந்தது. இந்த காலத்துல இது உற்பத்தி செய்யலாது வராது. வந்தாலும் வார எல்லாம் இப்படி சுத்தி ஒரு குளும் தீண்டலாக்கெல்லாம் நிற்கும். என்ன வெயிலுக்கு பழைய காலத்துல தென்னோல வரிக்க நெருமத்தோலன் சீனி வத்தது என்று நின்றது. அது இது ஒரு 2 கோடி இந்த திருவாக்குட்டியில நின்று நின்றால் 50-100 வட முழுக்க பச்சவி கிடக்கும். இந்த பேக்கக்கறி காய்ச்ச மாதிரி அந்த இனங்களை அழிய விட்டாச்சு. ஒரு பழம் வெட்டினால் 4 பேர் திண்டலாம். தூக்கினா 10-12 கிலோ வரும். எருமத்தோலன்கள் தென்னோல வரிக்கணுகள். அது அந்த காலத்து நாங்கள். இப்போ பசிக்குது இறைச்சி போட்டு வீல இது போட்டு பசிக்கு கேட்டால் ஒரு பழத்தை வெட்டி அதை துண்டு அதில் சூண்டு துண்டுட்டு புறாண்ட தண்ணி சேவையாக வரும். அதைத்தான் இந்த ஆமிக்காரர் ஆனரவு பரியல்லே இப்படியான இடத்துல உண்டாக்குறது. அந்த பிஞ்சை கீ போட்டு சப்பி போட்டு போனால் தண்ணி விடாது. வெள்ளரி பிஞ்சுகள் சப்பி அதை சமைச்சு சாப்பிட்டால் உதிரம் ரத்தம் ஊறிக்கொண்டிருக்கும். தாக்காது, கிருமிகளை குறைச்சி கொண்டிருக்கும். அப்படி அதில் இல்லை பழிக்க விட்டாச்சு. முந்தி நல்ல வெள்ளரி எல்லாம் இதில் வச்சு நல்லா காய்ச்சது. இப்போ நீங்கள் 16 வயசுல ஆரம்பிச்சு நீங்கள் இப்போ வரை செஞ்சுட்டு வரீங்க. இப்போ அந்த நேரத்தில் செஞ்ச பயிரெல்லாம் இப்போ இல்லாமல் போடுது. இப்போ அடக்கிறவாசி அழிக்க விட்டுட்டோம். அழிக்க விட்டீங்க என்ன? இப்போ இருக்கிற பயிர் தான் நீங்கள் இப்போ செய்கிறீங்க என்ன? இப்போதைய காலகட்டத்தில் அது இப்போ சக்கரை புயலிக்கா ஜனம் விரும்பார். சந்தையில் கீறி விட்டால் அதை வேண்டாது. இப்போ என்னண்டா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ ஒரு ரூபா போடும். அதில் தம்புள்ளையில் ஒரு 1/2 கிலோ போடும். ரெண்டா அப்படி வேண்டுங்கள். இது பெரிய காயை வெட்டினால் வியாபாரிக்கும் அந்த காயை இன்றைக்கு வெட்டி விட்டால் நாளைக்கு விற்கும். இல்லாட்டா அது கிடக்கும். ஒரு கோயிலுக்கு ஒரு அன்னாரம் கொடுக்குறோண்டா 2 காயை வெட்டி கொண்டு போனால் காணும். ஒரு கிடாரம் கரை அது கரை பொலியும். இது காய்ச்சி கொண்டு போக இந்த லாபம். நீங்கள் வந்து ஆடு மாடு என்னென்ன வளர்க்குறீங்க? ஆடு 2 ஆடு வித்துட்டேன். எல்லாம் ஆடு விளாடு ஒரு 15-16 வச்சு வளர்த்துறாங்க. பின்னுக்கு கொட்டிலும் கிடாக்கு. ஆடும் மாடும் வச்சு தோட்டம் வச்சு செய்யலாம். எல்லாம் சேர்ந்து செய்ய கஷ்டம் என்ன? மாட்டை அவுட்டு கட்டுறதுன்னா ஆட்டு உள்ள கட்டணும். ஒரு ஆட்டை கொண்டு போகணும். இஞ்ச கிளி விழுது. அங்கே அதை போனால் இஞ்ச கிளி அடிச்சு விடுவோம். அப்போ அதை ஆட்டை விற்று விட்டாங்க. ரெண்டாலும் இப்போ ஒரு மனதுக்கு என்னண்டா ஆடி ஆவணிகளே நல்ல ஆடொண்டு வேண்டிய செய்த கையும் காலம். ஒரு சோடி எருத்து மாடு கட்டி வச்சிருந்தால் அதை விற்று போட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்த 6 மாதத்தாலும் ஒரு ஜோடி கண்டு கட்டத்தான் மாடு நிற்குது உங்கள்கிட்ட. எத்தனை மாடு? என்னட்ட வீட்டை 8 இங்கே 4 நிற்குது. இங்கே ஒன்று பால் எடுக்கிறது. வீட்டை 2 மாடு பால் எடுக்கிறது. அங்கே கொடுத்துருக்குறோம். நீங்கள் அங்கே போய் தான் பார்க்குறது? அதை இப்போ விடுகாலி தானே வயல் விட்டு கட்டி அதை பார்க்கணும். அதுக்காகத்தான் இந்த வைக்கல் இந்த முறை இந்த வைக்கலே எடுக்கலாம். முழுக்கார 3/4 பேர் சனம் விட்டு அவ்வளோ தண்ணி வயலுக்கா தண்ணி மழை கூட வெட்டி மிஷின் இறங்கி விட்டுனா அது விழுந்து போச்சு. இப்போ அழிவு கூடி போச்சு. பறவைகள் வந்து விழுந்து எல்லாம் மிதித்து தண்ணிக்கு சாட்டு விட்டு. என்ன மாதிரி இப்போ சம்பளத்துக்கு ஆகலை செய்யறோம்? சம்பளத்துக்கு பிடிச்சி வீல் செய்யறா. என்ன இந்த காலம் உங்களுக்கு கட்டுப்படியா? கட்டாது என்ன செய்யற செய்து போட்டோம். இப்போ நேற்று அதை இறக்க வேணும். 2 கேணி கூட்டி பிடிச்சோ 1/2 நேரத்துக்கு 1500 ரூபா கொடுத்தேன். இங்கே மகளவை பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைகள் வந்து எடுக்குங்க. அதைக்கு 2000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் உள்ள கவின் எடுத்து போடுங்க. அதை எடுத்து அது இங்கே அடிக்கல கிடாக்கு. அப்போ உதயம் எடுத்து போட்டு சேர்த்து அடிப்போம். எடுத்து சிலவு கட்டாது. 75 ரூபாய்க்கு வித்தம் என்றால் ஒரு 15 ரூபா மிஞ்சிச்சு. என்ன லாபம்? மற்ற சிலவுக்கு தான் போகும். இப்போ எவ்வளோ போகுது சாதாரண விலையில்? இப்போ 75 அப்படி தான் போகிறீங்க? 750 740 போகுது. கவ்வி உளுந்தும் அந்த விலை தான். ஒரு காலத்தில் கூட விற்கும். 1200 ரூபாயும் விற்றது ஒரு காலத்தை பொறுத்த. நான் இந்த உளுந்தும் காவியும் அழிய விடாமல் நல்ல இனம் என்று சொல்லி கேனில் போட்டு அடக்கி வச்சிருந்தேன். அதை கடையில் வேண்டேன். ஒரு 2 ரூபாய்க்கு அதை போடுவார். ஒரு இதுலேயும் எடுத்து அடிப்போம். அடிக்கி போட்டு கிடாரத்தில் போட்டு கழுவுவன். சொத்தி குருடெல்லாம் மிதக்கும். அரிப்பன் போட்டு அங்காடி அள்ளி போட்டுட்டு இதை டக்கண்டு கனநேரம் போடக்கூடாது. அள்ளியில் காய போடுறோம். காய போட்டுட்டு வச்சால் 3 மாதம் இல்லை கனகாலைக்கு கலரும் கிடாது. அப்படியே இருக்கும். பூச்சி விடக்கூடாது. அப்படி வைக்கிறேன். இந்த ஆடு மாடு வளர்ப்பு மற்றது விவசாயத்துக்கு நல்ல ஒரு அழகாடமா இருக்கு. இந்த இடம் வந்து நல்ல பொருத்தமா இருக்குது. அதுக்கு நானும் அங்க இருந்து வந்து இருக்கிறீங்க. ஒரு பெரிய யோசனை இருக்கேன். இதார் செஞ்ச நீங்களா செஞ்சோம்? இது கிடக்கு. எல்லாரும் வந்து 3-4 பேர் இருந்தால் இந்த 2 பலகை முடிஞ்சு போச்சு. வேண்ட போவோம் என்றால் அதுக்கும் இங்கே கிளிக்கா பண்ணி கொஞ்சம் தலை குரங்கு வரும். குரங்கு 1000 கணக்கில் இருக்கு.
இங்க என்ன இப்ப இங்க வந்து குரங்கோல் பிரச்சனை சொல்றீங்க இப்ப உங்களுக்கு வந்து இப்ப இந்த பாதுகாப்புக்கு படிகள் அந்த மாதிரி ஆடுகள் உங்கால எடுத்து வச்சிருக்கிறாங்களா ஆடுகள் எங்களுக்கு என்ன கட்டுப்படுத்தலாம் எடுக்கலாமா எல்லாம் 1 லட்சம் 1 10க்கு 1 30க்கு எல்லாம் எடுத்து வச்சு செய்கிறாங்க இப்ப உங்களுக்கு வந்து கிளி ஒரு பக்கத்தாவது இல்லை அது சொல்லி வேலை இல்லை இப்போ இனி இருக்கலாம் ஒரு 3:30க்கு பிறகு 6 மணி மட்டும் இந்திய உருவில் அந்த தென்னங்கண்டு நிற்கிற இடத்துல ஒரு 10 பிறப்பு இந்த இந்த பயர் ஆனைக்கு கரும்பு கிளிக்கு பயர் விடாது என்ன பிண்டு கண்டுதான் உயிரை பொறுத்து இருக்கு கீழே இருந்து ஆண்டு கெட்ட வச்சு கழிச்சு அடிச்சு கொண்டு இருந்தா வந்து வேத்துட்டு ஒரு இருக்கு வேட்டுங்க குரங்கியோட கலைக்கலாம் நாளை கூட்டி கொண்டு புறாண்டு கெட்ட போலாலே அடிச்சு கிழிச்சு குரங்கு ஓடும் வாட்டும்படி கட்டுப்படுத்துற கஷ்டம் பாருங்கோ எங்களோட கதைச்சு போட்டு அந்த ஐயா இப்ப பறவைகளை கிளைக்கிறதுக்கு போய் நிற்கிறார் என்னன்னு சொன்னா வந்து இங்க வந்து இந்த கவுப்பி பயறு இந்த 2மே அதிகமாக பறவைகள் குறிப்பா வந்து கிளியல் தொல்லை தாங்க முடியாது எந்த நேரம் பார்த்தாலும் கிளியல் வந்து கொத்தி கொண்டிருக்கும் என்னன்னு சொன்னா எல்லாம் வந்து நல்லா காய்ச்சி இப்ப அறுவடை செய்யற சீசன் வந்தபடியால் பாருங்க எந்த நேரம் பார்த்தாலும் பறவைகள் வந்து இந்த பகுதியில ஓடிக்கொண்டே இருக்கும் அதால இந்த ஐயாக்கள் 2 பேரும் வந்து எப்ப பார்த்தாலும் இந்த பகுதியில் இறங்கி நின்று கிளியலை இந்த பறவைகளை கிளைக்கிறது வளமை பாருங்க ஐயா அந்த கையில கெட்ட போலும் இருக்குது ஐயா அதை வச்சுதான் கலைச்சு கொண்டிருக்கிறார் மிகவும் ஒரு சவாலான ஒரு விஷயம்தான் இந்த வீடியோல வந்து ஐயாவுடைய இந்த விவசாயம் சம்பந்தமான விஷயங்களை பார்த்த நாங்கள் ஐயா வந்து நிறைய விஷயங்கள் இங்க வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது 2 ஐயா மாதிரி சேர்ந்து நிறைய விஷயங்கள் செய்யணும் அதுலேயும் வந்து இந்த ஐயா நிறைய பயிற்சியை செஞ்சு கொண்டு வரார் அதை விட மூலிகை வைத்தியங்கள் மூலிகை செடி எல்லாருக்கும் வந்து ஆர்வம் கூட நிறைய மூலிகைகள் வளர்த்து கொண்டு வரார் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து அரைவாசி விஷயங்கள்லாம் பார்த்த நீங்கள் இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஐயா இங்கே இருக்கிற இந்த 2 ஐயா மரம் இருக்கிற வீடை கூட நீங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டம் பார்க்கலாம் வீடு என்ன மாதிரி இருக்குது சின்ன குடிசை வீடு தான் என்ன மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து சகல விஷயங்களையும் பார்க்கலாம் தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி உறவுல இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை விடைபெறும் நான் உங்கள் SPCல நன்றி வணக்கம் உறவுகளே